விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சின்ன பையனோட பர்த்டே, அதுக்காக நம்ம வீட்டிலே ஃப்ளஃபி அண்ட் ஸ்பாஞ்சாக கேக் செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கூட வித்தவுட் எக்கு, வித்தவுட் ஓவன், இது எல்லாமே சைடில் வச்சுட்டு சிம்பிளான மெத்தட்லே நம்ம வீட்டிலே கேக் செய்யலாம். பாருங்கள், ஹனி கேக் சூப்பராக இருக்குது. இல்லை, கரெக்டான மெஜர்மெண்ட்லே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் தயிர், 1/4 கப் போதுங்க. கூடவே 1/2 கப் சர்க்கரை பவுடர். மூணாவது சன்ஃப்ளவர் ஆயில். திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் ஸ்பான்சர் பை சன்ஃப்ளவர் ஆயில். வாசனை இல்லாது நீங்கள் எந்த ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நாலாவது வெனிலா எசன்ஸ் போட்டோன்னா நம்ம கேக்கில் சூப்பராக வாசனை இருக்கும். ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விஸ்கரில் இல்லைன்னா ஹேண்ட் பீட்டர் கூட இந்த டைமில் யூஸ் பண்ணலாம். சும்மா நான் ஹேண்ட் பீட்டர் 5 மினிட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஆயில், சர்க்கரை பவுடர், தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது மைதா மாவு கிராம்ஸில் மைதா மாவு 200 கிராம் இருக்குது. 2 தாட்டி போட்டு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேக் செய்கிறதுக்கு மைதா மாவு 2-3 டைம்ஸ் நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. இன்னும் பாதி மைதா மாவு இருக்குது. சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாது கூட நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். பாருங்கள், மாவு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிட்டேன். இப்போது அதே கப்பில் 1 கப் பால், இது ஃப்ரெஷ் மலாய் நான் சேர்த்தேன். கேக் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக மலாய் கூட சேர்த்து, மலாய் இல்லைன்னா நீங்கள் பால் மட்டும் யூஸ் பண்ணலாம். 1 கப் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது, அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கேக் இன்னும் அதிகமாக டேஸ்ட் வேணும். அதுக்காக சும்மா 4 ஸ்பூன் மில்க் பவுடர், 4-5 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் டைட்டாக இருந்தால் பால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு திக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. இதே பாலுக்கு நான் இந்த மாதிரி பீட்டர் வச்சு பீட் பண்ணுறேன். அதிகமாக லூஸாக பேட்டர் வாணுங்க, இந்த மாதிரி திக்காக இருக்கட்டும். பாருங்கள், சும்மா 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணால் போதுங்க. பீட்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்கரில் 10 நிமிஷத்துக்கு லம்ஸ் இல்லாது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பாத்திரத்தில் இல்லைன்னா கேக் டின்லே பட்டர் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில், அப்புறமா மைதா மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு பேட்டர் போடுங்க. எல்லாம் பேட்டர் போட்டு உடனே நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பேட்டர் உள்ளே காற்று இருக்கும், அதுக்காக நல்லா டேப் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுடுங்க. அடுப்புலே ஒரு பாத்திரத்தில் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சுட்டு சூடு பண்ணி வச்சுடுங்க. பிஃபோர் 15 மினிட்ஸ் நான் ரெடியாக வச்சுட்டேன். நல்லா சூடாயிட்டு இருக்குது, பார்த்து வைங்க. இப்போது லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். 40 மினிட்ஸ்க்காக மீடியம் டு லோ வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஆஃப்டர் 40 மினிட்ஸ் பாருங்கள், கேக் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஸ்பூனில் இல்லைன்னா நைஃப்பில் செக் பண்ணி பாருங்கள். நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கூல் ஆகிட்டு பிறகு டிமோல்ட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா கூல் ஆகிட்டு இருக்குது. ஆயில் பேப்பர் பாருங்கள், அழகாக கேக் வந்துருக்கு. பர்த்டே கேக் ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். ஆயில் பேப்பர் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஈஸியாக வந்துடும். பாருங்கள், கலர் சூப்பராக இருக்குது. இல்லை, கேக் மேலே நல்லா பொங்கி இருக்குது. மேலே கட் பண்ணுறதுக்கு நூல் யூஸ் பண்ணலாம். அதுக்காக நூல் வச்சு அழகாக கட் பண்ணிக்கோங்க. நூலில் ரொம்ப ஈஸியாக கட் ஆயிரும். கத்தி வைக்காதீங்க, கத்தி வச்சனா அங்கே எங்கே கட் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக நான் கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். மேலே கேக் பீஸ் இருக்குது, இது எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. இல்லை, ஸ்பாஞ்சாக ஃப்ளஃபியாக இருக்குது. இந்த கேக்கில் டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது செய்கிறதுக்கு. பாருங்கள், வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இது ஜாமு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு கூல் ஆயிட்டு பிறகு மேலே போடுங்க. சும்மா டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் கேக் செஞ்சுருக்கோம், டெக்கரேட் பண்ணக்கூடாதா? அதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். மேலே கிரைண்ட் கோகோனட், இது தேங்காய் ஜாரில் போட்டு தண்ணி போடாதீங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு சும்மா 5 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பர்த்டே கேக் ரெடியாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி வெளியே வாங்குறதோட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நல்லா இருக்குது. இல்லை
ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பசங்களுக்கு பர்த்டே வந்தால் இதே மெத்தட்லேயே உங்கள் வீட்டில் ஹனி கேக் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.